இன்றைக்கி வந்து கெமிக்கல் சன்ஸ்க்ரீன்ஸ் நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கிற கெமிக்கல் சன்ஸ்க்ரீன்ஸ் அதில் வந்து என்னோடய மோஸ்ட் ஃபேவரேட் எது, லீஸ்ட் ஃபேவரேட் எது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். லீஸ்ட் ஃபேவரேட்டுன்னு இல்லை எனக்கு, பட் ஆனால் ஒரு சில மைனஸ் பாயிண்ட்ஸ் வந்து இருக்குது. ஏன்னா வந்து நான் வாங்கும் போதே சன்ஸ்க்ரீன்ஸ் வந்து ரொம்ப யோசித்து நிறைய ரிவ்யூஸ் பார்த்து தான் வாங்குவேன். அதனால் லீஸ்ட் ஃபேவரேட் சுத்தமாகவே பிடிக்கல, யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு அப்படின்ற சன்ஸ்க்ரீன் வந்து எதுவுமே கிடையாது. எக்ஸப்ட் ஒரே ஒரு சன்ஸ்க்ரீன், அது வந்து ஆல்ரெடி நான் நிறையா வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். ஓகே, இதில் வந்து ஃபேவரேட் சன்ஸ்க்ரீன் அப்படின்னு நான் எப்படி வந்து சூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஸ்கின் வந்து காம்பினேஷன் ஸ்கின் டைப்பு. எனக்கு வந்து ஃபேஸில் வந்து அதிகமாக வந்து வேர்க்கும். ஸோ வந்து ஸ்வெட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டண்ட் இருக்கணும், ஓரளவுக்காவது வந்து ஸ்வெட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டண்ட் இருக்கணும், அதாவது ஒரு 1 ஹவருக்காவது. ப்ளஸ் வந்து ஆயிலியாக வந்து ஃபேஸை காட்டக்கூடாது. ப்ளஸ் வந்து ஸ்வெட்டும் வந்து கம்மியாக வந்து கொடுக்குற மாதிரி சன்ஸ்க்ரீன்ஸை வந்து ஃபேவரேட்டுன்னு சொல்லியிருக்கேன். அது வந்து ஒரு சில மைனஸ் பாயிண்ட்ஸ் இருக்கிற சன்ஸ்க்ரீன்ஸை வந்து லீஸ்ட் ஃபேவரேட்டில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போது வந்து இந்த 3த்தையும் கன்சிடர் பண்ணி வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் லாங்காக இருக்கலாம், பட் ஆனால் எல்லா விஷயத்தையுமே வந்து சின்ன வீடியோவில் சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் வீடியோவோட எண்டு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நிறையா வந்து கண்டிப்பாக வந்து நியூ இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கிற மாதிரி தான் வந்து நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவோட எண்டு வரைக்கும் பாருங்கள். என்னோடய ஃபேவரட் சன்ஸ்க்ரீன்ஸ் பார்த்திங்கன்னா இது 2 தான். மோஸ்ட் ஃபேவரட் சன்ஸ்க்ரீன்ஸ் இது 2 தான். கான்சியஸ் கெமிஸ்டோட சன்ரிங் அன்வென்ட்டு, டாக்டர் சிட்ஸோட செரமைட் அண்ட் விட்டமின் சி சன்ஸ்க்ரீன். கான்சியஸ் ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஹைப்ரிட் சன்ஸ்க்ரீன், அதாவது ரெண்டுத்துலேயுமே வந்து ஜிங்க் ஆக்சைடு, டைட்டானியம் டை ஆக்சைடு இருக்குது. ப்ளஸ் வந்து 3 கெமிக்கல் ஃபில்டர்ஸ் இருக்குது. இதோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா கான்சியஸ் கெமிஸ்டோடது வந்து திக்கு க்ரீம் மாதிரி இருக்கும். டாக்டர் செட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லைட் வெயிட்டுக்கும் திக்குக்கும் நடுவில் அந்த மாதிரி வந்து கன்சிஸ்டன்சியில் வந்து இருக்கும். இது ரெண்டுத்துலேயுமே வந்து செரமைட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஸ்கின் பெரியரை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்கும். ரெண்டுமே பார்த்திங்கன்னா போட்ட உடனே ஸ்கின்னுக்குள்ளே வந்து அப்சார்ப் ஆகிடும். நான் நார்மலாக வந்து 2 ஃபிங்கர்ஸ்க்கு கொஞ்சம் மேலேயே தான் வந்து சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணுவேன். அப்படி அப்ளை பண்ணி கூட வந்து ஈஸியாக ஸ்கின்னுக்குள்ளே வந்து நல்லா அப்சார்ப் ஆயிடுச்சு. ப்ளஸ் ஒயிட் கேஸ்ட் கொடுக்கல. ஃபஸ்ட்டு போட்ட உடனே பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட்டாக ஸ்வெட் ஆகிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் ஒரு 15 மினிட்ஸ் வந்து கொஞ்சம் ஏர் ஃபேன் கீழே வந்து உட்காந்து ட்ரை பண்ணிட்டோம் அப்படின்னா செட்டில் ஆனதுக்கப்புறம் இந்த 2 சன்ஸ்க்ரீனுமே வந்து எனக்கு வந்து ஸ்வெட்டை வந்து சுத்தமாகவே கொடுக்கல. போட்டுட்டு நான் உடனே வந்து கிச்சனில் குக் பண்ண போனாலோ இல்லை வந்து வேறு ஏதாவது வந்து கொஞ்சம் ஹியூமிடிட்டி ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இடத்துல, வீட்டுக்குள்ளேயே வந்து ஒரு சில பிளேஸில் பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளோஸ்டாக இருக்கும்போது அந்த இடத்துல அதிகமாகவே இருக்கும்ல, அந்த மாதிரி பிளேஸ்க்கு போனால் கூட வந்து எனக்கு இந்த 2 சன்ஸ்க்ரீனுமே வந்து ஸ்வெட்டை வந்து சுத்தமாகவே கொடுக்கல. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்கின்னிலேருந்து ஒரு நேச்சுரல் க்ளோ வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அதாவது உள்ளுக்குள்ளேருந்தே வந்து ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணி தர மாதிரி இருக்கும். க்ளோயி ஃபினிஷ் கொடுக்காது, உங்கள் ஸ்கின் வந்து நல்லா பிரைட்டன் ஆன மாதிரி இருக்கும் இந்த 2 சன்ஸ்க்ரீன் போட்டாலுமே. ப்ளஸ் வந்து டாக்டர் சிட்ஸ் போட்டப்போ வந்து எனக்கு ஒரு கூலிங் சென்சேஷன் இருந்த மாதிரி இருந்துச்சு. கான்சியஸ் கெமிஸ்ட் பார்த்திங்கன்னா UVA, UVB ப்ளூ லைட் ப்ரொடெக்ஷன் கொடுக்குது. டாக்டர்ஸ் பார்த்திங்கன்னா UVA, UVB ப்ளூ லைட்டு, IR ரேஸ் ப்ரொடெக்ஷன் 4 ப்ரொடெக்ஷனுமே கொடுக்குது. இது 2ல் வந்து நான் ஃபஸ்ட்டாக எது சூஸ் பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா டாக்டர் சிட்ஸோட செரமைட் அண்ட் விட்டமின் சி சன்ஸ்க்ரீன் தான் சூஸ் பண்ணுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இது 4 ப்ரொடெக்ஷனுமே கொடுக்குது. அதாவது UVA, UVB ப்ளூ லைட்டு, IR ரேஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்குது. UVB வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ப்ளூ லைட் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கம்ப்யூட்டரில் அதிகமாக ஒர்க் பண்ணுறீங்க, லேப்டாப்பு, மொபைல் ஃபோன்ஸ் இதெல்லாம் வந்து அதிகமாக நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டாக்டர் செட்ஸ் வந்து சூஸ் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து ப்ளூ லைட்டு ரேஸால் தான் வந்து உங்கள் ஃபேஸ் வந்து அதிகமாக அஃபெக்ட் ஆகும். IR ரேஸ் பார்த்திங்கன்னா வந்து ஹீட்டு, கிச்சனில் நம்ம குக் பண்ணும்போது வர ஹீட் இருக்கு இல்லையா, அது இல்லை எனி ஃபார்ம் ஆஃப் ஹீட்டு பார்த்திங்கன்னா IR ரேஸ் தான். அதிலிருந்தும் வந்து டாக்டர் சிட்ஸோட சன்ஸ்க்ரீன் வந்து ப்ரொடெக்ஷன் பண்ணும். கான்சியஸ் கெமிஸ்ட்டும் ப்ளூ லைட் ப்ரொடெக்ஷன் கொடுக்குது, ஆனால் டாக்டர் சிட்ஸ் வந்து IR ரேஸ் ப்ரொடெக்ஷன் வந்து சேர்த்து கொடுக்குது. அது மாதிரி கன்சிஸ்டன்சியில் பார்த்திங்கன்னா டாக்டர் சிட்ஸ் வந்து கான்சியஸ் கெமிஸ்டோட விட ரொம்ப லைட்டாக இருக்கும், அதை விட கொஞ்சம் லைட்டாக இருக்கும். நான் வந்து இது வந்து 2த்தையுமே சம்மர்லேயும் யூஸ் பண்ணியிருக்கேன், அவுட்டோர் போகிறப்ப யூஸ் பண்ணியிருக்கேன். இது 2மே வந்து எனக்கு வந்து வெயிலிருந்தும் நல்லா ப்ரொடெக்ஷன் கொடுத்துச்சு. ப்ளஸ் நீங்கள் வந்து டெய்லி மேக்கப் வந்து போடுவீங்க அப்படின்னா வந்து டாக்டர்ஸோட செரமைட் அண்ட் விட்டமின் சி சன்ஸ்க்ரீன் வந்து வாங்கலாம்.
ரெண்டுமே வந்து அவுட்டோருக்கும் நல்லாயிருக்கும், இன்டோருக்கும் நல்லாயிருக்கும். நான் வந்து மேக்கப் போட மாட்டேன். பட் வந்து நக்ஷத்ரா நாகேஷ் அவங்க வந்து அவங்களோட யூடியூப் வீடியோவில் வந்து அவங்க மோஸ்ட்லி மேக்கப் வீடியோஸ் தான் போடுவாங்க. அப்படி மேக்கப் போடும்போது பார்த்திங்கன்னா அதுக்கு அடியில் வந்து மேக்கப் அடியில் வந்து அவங்க போட்ட சன்ஸ்க்ரீன் மோஸ்ட்லி எல்லா வீடியோஸ்லேயும் சொல்லியிருக்கிற சன்ஸ்க்ரீன்ஸ் பார்த்திங்கன்னா டாக்டர் செத்தோட செரமைடன் விட்டமின் சி சன்ஸ்க்ரீன் தான். ஸோ இந்த 2 சன்ஸ்க்ரீனை பற்றின ரிவ்யூ வந்து இவ்வளோ தான். ஸோ இதுலேருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த 2 சன்ஸ்க்ரீனில் வந்து உங்கள் ஸ்கின் டைப்புக்கு எது சூஸ் ஆகுதுன்னு பார்த்து டிசைட் பண்ணி வாங்கலாம். இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா எல்லா ஸ்கின் டைப்புக்குமே சூட் ஆகும். பர்ஃபெக்ட்டு பார்த்திங்கன்னா ஆயிலி அண்ட் காம்பினேஷன் ஸ்கின் டைப்பு சூட் ஆகும். ட்ரை ஸ்கின்னாக இருக்கீங்க அப்படின்னா வந்து நீங்கள் ஒரு மாய்ஸ்சரைசர் வந்து உங்கள் சன்ஸ்க்ரீன் அடியில் வந்து யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இந்த 2 சன்ஸ்க்ரீன்ஸோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து கான்சியஸ் கெமிஸ்ட் சன்ரிங் அன்வென்ட்டு, செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா டாக்டர் செட்ஸோட செரமைடன் விட்டமின் சி சன்ஸ்க்ரீன். இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கான்சியஸ் கெமிஸ்ட் வந்து கொஞ்சம் திக்கு க்ரீமி அந்த மாதிரி இருக்கும். ப்ளஸ் வந்து டாக்டர் செட்ஸ் வந்து க்ரீம்லேயே வந்து கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கிற எல்லா சன்ஸ்க்ரீனுமே பார்த்திங்கன்னா போட்டு ஒரு 15 மினிட்ஸ் ஸ்கின்னில் செட்டில் ஆனதுக்கப்புறம் எந்தெந்த சன்ஸ்க்ரீன்ஸ்லாம் வந்து எனக்கு ஸ்வெட்டு கம்மியாக கொடுத்துருக்கோ அதை தான் வந்து நான் ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணுறேன். டாக்டர் செட்ஸும் கான்சியஸ் கெமிஸ்ட்டும் வந்து ஏன் அதை ஃபஸ்ட்டு போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மோஸ்ட் ஃபேவரட் சன்ஸ்க்ரீன்ஸ் தான் ஏன் போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டுமே வந்து ஸ்வெட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் ஃபார் 80 மினிட்ஸ். ஸோ நீங்கள் வந்து ஒரு 2 to 3 ஹவர்ஸ் ஒன்ஸ் ரீஅப்ளை பண்ணணும். நீங்கள் அவுட்டோருக்கு கூட வந்து அதை வந்து தைரியமாக யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் இந்த சன்ஸ்க்ரீன் எந்த கேட்டகரியில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வெட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் கிடையாது, ரெண்டுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஒன் டாக்டர் செட்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் தண்ணியில் போட்டவுடனே கரைஞ்சிருச்சு. ஃபார்முலா RX பார்த்திங்கன்னா தண்ணியில் போட்டு ஒரு 20 மினிட்ஸ்லேயே வந்து கரைய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ரெண்டுமே வந்து ஸ்வெட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் கிடையாது. நீங்கள் வந்து ரொம்ப உங்கள் ஸ்கின் வந்து ஆயிலியாக இருக்குது, எனக்கு எந்த சன்ஸ்க்ரீன் போட்டாலுமே வந்து ஸ்கின் ஆயிலியாக தெரியும், ப்ளஸ் வந்து எனக்கு ஸ்வெட்டு அதிகமாக ஆகும், எனக்கு வந்து இன்டோருக்கு மட்டும் நல்ல ப்ரொடெக்ஷன் கொடுக்குற மாதிரி எனக்கு ஒரு சன்ஸ்க்ரீன் இருந்தால் போதும், நான் அவுட்டோரில் வந்து அதிகமாக போக மாட்டேன், எந்த சன்ஸ்க்ரீனுமே எனக்கு வந்து சூட் ஆக மாட்டேங்குது, ரொம்ப ஆயிலியாக காட்டுது என் ஃபேஸை அப்படின்னு நீங்கள் அந்த கேட்டகரியில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இந்த 2 சன்ஸ்க்ரீனில் வந்து ஏதாவது ஒன்று வந்து சூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா டாக்டர் செட்ஸோட ஓட்ஸ் அண்ட் செரமைட் சென்சிட்டிவ் ஸ்கின் சன்ஸ்க்ரீன். இது வந்து ஹைப்ரிட் சன்ஸ்க்ரீன். ஒரு மினரல் ஃபில்டருக்கு மீதி வந்து 4 நியூ ஜெனரேஷன் கெமிக்கல் ஃபில்டர்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து ப்ரெக்னன்சி சேஃப் சன்ஸ்க்ரீன். செகண்ட் ஃபார்முலா RXல பார்த்திங்கன்னா ஒரு மினரல் ஃபில்டர், அதாவது டைட்டானியம் டை ஆக்சைடு இருக்குது, ஒரு நியூ ஜென் ஃபில்டர் இருக்குது, யூவினால் A+ இருக்குது, 3 கெமிக்கல் ஃபில்டர்ஸ் இருக்குது. ஸோ இதில் மினரல் ஃபில்டர், நியூ ஜென் ஃபில்டர், அதுக்கப்புறம் ஓல்டு ஜெனரேஷன் கெமிக்கல் ஃபில்டர், இப்படி எல்லாத்தையும் வந்து கலந்தடிச்சிருக்கிறாங்க ஃபார்முலா RXல. இது ரெண்டுத்தோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் செட்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா பியூட்டி ஆஃப் ஜோஷியானோட ரைஸ் அண்ட் ப்ரோபயோட்டிக் சன்ஸ்க்ரீனோட கன்சிஸ்டன்சி மாதிரியே சேம் எக்ஸாக்டாக இருக்கும். அதாவது ரொம்ப ஃப்ளூயிடாக இல்லை, ஓரளவுக்கு ஃப்ளூயிடாக, ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும், ஸ்கின்னுக்குள்ளே போட்டோன்னா ஈஸியாக அப்சார்ப் ஆகிடும். ஆனால் பியூட்டி ஆஃப் ஜோஷியான் சன்ஸ்க்ரீன் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அது வந்து க்ளோயி ஃபினிஷ் கொடுத்தது, கொஞ்சம் நேரம் கழித்து வந்து ஃபேஸ் வந்து ரொம்ப ஆயிலியாக காட்டுச்சு. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் செட்ஸ் வந்து ஸ்கின்னுக்குள்ளே போட்டோன்னா அப்சார்ப் ஆகிடும். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் லைக் ஃபினிஷ் கொடுக்கும். ஸோ ஆயிலி ஸ்கின்னாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சூப்பராக சூட் ஆகும். இதுவும் பார்த்திங்கன்னா டாக்டர் செட்ஸ் வந்து UVA, UVB, ப்ளூ லைட் ப்ரொடெக்ஷன் ப்ளஸ் IR ரேஸ் ப்ரொடெக்ஷன் வந்து கொடுக்குது. ப்ளூ லைட் ப்ரொடெக்ஷன் வந்து இதில் வந்து மினரல் ஃபில்டர் இருக்கிறதுனால, மினரல் ஃபில்டர்ஸ் இருந்துச்சு அப்படின்னால இது வந்து ப்ளூ லைட் ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். இவங்க மென்ஷன் பண்ணல, ஏன் மென்ஷன் பண்ணலன்னு தெரியல. ஃபார்முலா RX பார்த்திங்கன்னா UVA, UVB, ப்ளூ லைட் ப்ரொடெக்ஷன் மட்டும்தான் கொடுக்கும், IR ரேஸ் ப்ரொடெக்ஷன் வந்து கொடுக்காது. ஃபார்முலா RXோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும்னா, நீங்கள் ஃபார்முலா RXோட பெரிய ரிலீஃப் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், அது வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக ஒயிட் கலரில் ஒரு லைட் வெயிட் க்ரீம் மாதிரி இருக்கும். அதை விட கொஞ்சம் திக்காக இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் வந்து ஃபார்முலா RXோட சன்ஸ்க்ரீன் வந்து இருக்கும். வந்து ஃபார்முலா RXோட கன்சிஸ்டன்சி வந்து வீடியோவோட இன்பிட்வீனில் வந்து ஆட் பண்ணுறேன். டாக்டர் செட்ஸோட செரமைட் அண்ட் விட்டமின் சி சன்ஸ்க்ரீன், ஓட்ஸ் அண்ட் செரமைட் சென்சிட்டிவ் ஸ்கின் சன்ஸ்க்ரீன், ப்ளஸ் கான்சியஸ் கெமிஸ்டோட சன்ரிங் அன்வென்ட் சன்ஸ்க்ரீன், இது மூணுக்குமே பார்த்திங்கன்னா தனியாக வந்து ஆல்ரெடி ரிவ்யூ கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு டீட்டெயில்டு ரிவ்யூ வேணும், அது இல்லை ஸ்கின்னில் வந்து எப்படி ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் அந்த 3 வீடியோஸுமே செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஃபார்முலா RXக்கு வந்து
நான் கையில் வந்து கன்சிஸ்டன்சி வச்சு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு ஃபேஸில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி அப்ளை பண்ணி காட்டணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் வந்து அதை வந்து தனியாக ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவும் போடுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாட் அண்ட் கீயோட வாட்டர்மெலன் கூலிங் சன்ஸ்க்ரீன். இதுவும் வந்து ஒரு ஹைப்ரிட் சன்ஸ்க்ரீன் தான். ஒரு மினரல் ஃபில்டர் இருக்குது, 3 வந்து ஓல்டு ஜெனரேஷன் கெமிக்கல் ஃபில்டர் இருக்குது. இது வந்து UVA, UVB, ப்ளூ லைட், IR ப்ரொடெக்ஷன் இது எல்லாமே வந்து கொடுக்கும்னு கிளைம் பண்ணுறாங்க. இது வந்து ஆயிலி அண்ட் காம்பினேஷன் ஸ்கின் டைப்புக்கு வந்து நல்லா சூட் ஆகும். ட்ரை ஸ்கின்னுக்கு சூட் ஆகும். ஆப்வியஸ்லி வந்து நீங்கள் ட்ரை ஸ்கின்னாக இருந்தீங்க அப்படின்னா இந்த லைட் வெயிட் சன்ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் ஒரு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிவிட்டு லைட் வெயிட் சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ட் கிடையாது. பட் ஆனால் வந்து இதை நான் போட்டுட்டு வெயிலில் போனப்போ கூட வந்து எனக்கு நல்லா ப்ரொடெக்ஷன் வந்து ஓரளவு நல்லாவே கொடுத்துச்சு. ஆனால் இதில் என்ன ஒரே ஒரு எனக்கு வந்து சூட் ஆகலைன்னு பார்த்தீங்கன்னா, இது நான் போடும்போது இது வந்து என்னோடய ஸ்கின்னை வந்து பயங்கர டார்க் ஆக்குன மாதிரி வந்து எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. நான் ஒரு 1 வீக் வந்து இந்த சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணேன். 1 வீக்குமே பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்கின் வந்து டல்லாக தான் இருந்துச்சு. ஆயிலியாக காட்டல, ஸ்கின்னுக்குள்ளே ஈஸியாக அப்சார்ப் ஆச்சு. நீங்கள் வந்து டீகன்ஸ்ட்ரக்டோட ஜெல் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா அதோட கன்சிஸ்டன்சியில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் வந்து இந்த டாட் அண்ட் கீயோட வாட்டர்மெலன் கூலிங் சன்ஸ்க்ரீனோட கன்சிஸ்டன்சியும் இருக்கும். ஸ்கின்னுக்குள்ளே அப்சார்ப் ஆகிறது ப்ளஸ் வந்து இது போட்டால் சுத்தமாகவே ஸ்வெட் வரலங்க. எனக்கு வந்து இது சுத்தமாகவே ஸ்வெட் வரல. ஸ்கின்னுக்குள்ளே நல்லா அப்சார்ப் ஆச்சு. ரொம்ப லைட் வெயிட்டாக இருந்துச்சு. ஃபேஸை வந்து ஆயிலியாக காட்டல. எல்லாமே நல்லா இருந்தது. ஆனால் வந்து ஸ்கின்னை வந்து டார்க்காக காட்டுச்சு. நான் வந்து என்ன நினச்சேன்னா நம்ம ஸ்கின்னு வந்து ரொம்ப பிக்மெண்டட் ஆகிடுச்சு போட்டிருக்கு, நம்ம டேன் ஐட்டம் போட்டிருக்கு, அதனால தான் வந்து டார்க்காக காட்டுதுன்னு நினச்சேன். பட் ஆனால் இதை நான் 1 வீக் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எனக்கு ஸ்ட்ரைக் அவுட் ஆகி சரி நான் இந்த சன்ஸ்க்ரீனை ஸ்டாப் பண்ணி வேறு சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு யூஸ் பண்ணப்போ தான் தெரிஞ்சுது இந்த சன்ஸ்க்ரீன் தான் வந்து என் ஃபேஸை வந்து டார்க்காக காட்டியிருக்குன்ட்டு. ஸோ ஆனால் ஏன் நான் இந்த வீடியோவில் இந்த சன்ஸ்க்ரீனை ஆட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. இந்த சன்ஸ்க்ரீன் போட்டோம் அப்படின்னா நல்லா ஃபேஸ் வந்து பயங்கர கூலிங்காக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஏதாவது வந்து பீலிங் சொல்யூஷன் யூஸ் பண்ணுறீங்க, ஆர்டினரியோட பீலிங் சொல்யூஷனோ இல்லை மினிமலிஸ்டோட பீலிங் சொல்யூஷனோ வந்து முந்தின நாள் நைட்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே வந்து இந்த சன்ஸ்க்ரீன் போட்டிங்கன்னா உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா வந்து என்ன சொல்கிறது கூலிங்காக அந்த இரிட்டேஷன் எல்லாம் இல்லாமல் வச்சுக்கும். ப்ளஸ் வந்து நீங்கள் சேவ் பண்ணியிருக்கீங்க, ஃபேஸை வந்து சேவ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த நாளும் இந்த நீங்கள் சன்ஸ்க்ரீன் போட்டிங்க அப்படின்னா உங்கள் ஃபேஸை வந்து ரொம்ப நல்லா சில்லுன்னு வச்சுக்கும். ஸோ நான் அதுக்காக மட்டும்தான் இந்த சன்ஸ்க்ரீனை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சேவ் பண்ணும்போது இல்லை பீலிங் சொல்யூஷன் இந்த மாதிரி இல்லை ஏதாவது ஒரு எக்ஸ்போலியேட்டிங் ஆசிட் வந்து யூஸ் பண்ணும்போது அதுக்கு அடுத்த நாள் யூஸ் பண்ணுறதுக்காக வந்து இந்த சன்ஸ்க்ரீனை வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கேன். இன்னொன்று வந்து இந்த வீடியோவில் வந்து என்கிட்ட டீகன்ஸ்ட்ரக்டோட ஜெல் சன்ஸ்க்ரீனோட டியூப் வந்து இல்லை. எனக்கு அந்த சன்ஸ்க்ரீனுமே பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டாக ஆயிலினஸும் கொடுக்கல ஸ்கின்னுக்கு, ப்ளஸ் வந்து ஸ்வெட்டும் எனக்கு அதிகமாக ஆகலை. பட் ஆனால் அதுவும் பார்த்திங்கன்னா வந்து ஸ்வெட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து எவ்ரி 2 to 3 hours ஒன்ஸ் வந்து ரீஅப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மினிமலிஸ்டோட SPF 60 சிலிமரன் சன்ஸ்க்ரீன். இது யார் யாருக்கு சூட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் அண்ட் ட்ரை ஸ்கின் பீப்புளுக்கு சூட் ஆகும். இது எல்லா ஸ்கின் டைப்புக்கும் சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் ஆயிலி ஸ்கின் பீப்புளுக்கு வந்து சூட் ஆகாது, கொஞ்சம் ஹெவியாக இருக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு பார்த்திங்கன்னா மினிமலிஸ்டோட பிராண்ட் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்க மினிமலிஸ்ட் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணதுலேருந்தே வந்து நான் அவங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நியாசனமைட் சீரம், ஹைலரானிக் ஆசிட் சீரம், ஆல்ஃபார்பிட்டின் சீரம், அப்புறம் வந்து மினிமலிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு வந்து செப்பிகாம் மாய்ஸ்சரைசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து லான்ச் பண்ணாங்க. ஒரு டப்பாவில் இருக்கும் அந்த மாய்ஸ்சரைசர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜிங்க் மாய்ஸ்சரைசர். இது எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு எல்லாமே ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதில் எனக்கு சூட் ஆகாத ஒரே ஒரு ப்ராடக்ட்னு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கேட்டகரி, என்ன ப்ராடக்ட் கேட்டகரின்னு பார்த்திங்கன்னா சன்ஸ்க்ரீனு. அதில் SPF 50 சன்ஸ்க்ரீனும் யூஸ் பண்ணியிருக்கேன், ஃப்ளூயிட் சன்ஸ்க்ரீனும் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஆயிலி ஸ்கின்னுக்கு நல்லா சூட் ஆகும்னு சொல்லி கிளைம் பண்ணுறாங்க. பட் ஆனால் அந்த சன்ஸ்க்ரீன் எனக்கு போட்டோடனே பார்த்திங்கன்னா ஃபேஸ் வந்து பயங்கர ஆயிலியாக காட்டுச்சு. 2 சன்ஸ்க்ரீனுமே SPF 50 அண்ட் ஃப்ளூயிட் சன்ஸ்க்ரீன். ஸோ கண்டிப்பாக ஆயிலி ஸ்கின் பீப்புள் வந்து தயவு செஞ்சு அதை வாங்கி ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா நான் யூடியூப்பில் ரிவ்யூஸ்லையுமே பார்த்தேன். ரிவ்யூஸில் பார்த்ததுலையுமே வந்து ஆயிலி ஸ்கின்னுக்கு வந்து அந்த 2 சன்ஸ்க்ரீனுமே வந்து ஃபேஸை எக்ஸ்ட்ரா ஆயிலியாக காட்டுதுன்னு தான் சொல்லி மோஸ்ட் ஆஃப் த ரிவ்யூஸ் வந்து பார்த்தேன்.
இது SPF 60 சிலிமரன் சன்ஸ்க்ரீன் பார்த்திங்கன்னா ப்ரெக்னன்சி அண்ட் லாக்டேஷன் சேஃபு. நீங்கள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, பிரஸ்ட் ஃபீட் பண்ணுறீங்க, உங்களுக்கு அவுட்டோரில் வந்து ஒரு நல்ல வாட்டர் அண்ட் ஸ்வெட் ரெசிஸ்டன்ட் இருக்கிற சன்ஸ்க்ரீன் வந்து வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். இது வந்து அவுட்டோருக்கு வந்து நல்ல ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். இந்த சன்ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு காம்பினேஷன் ஸ்கின் டைப்பு. இது போட்ட உடனே பார்த்திங்கன்னா ஃபேஸில் வந்து கொஞ்சம் ஸ்வெட்டு ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஊற்றுற அளவுக்கு இல்லை, பட் ஆனால் வந்து கொஞ்சம் ஸ்வெட்டு அதிகமாக தான் இருந்துச்சு. ஆனால் 15 மினிட்ஸ் கழித்து செட்டில் ஆனவுடனே பார்த்திங்கன்னா ஸ்வெட்டு கம்மியாயிடுச்சு. ஆனால் அந்த டீ ஜோனில் மட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப லைட்டாக வந்து ஸ்வெட் வந்து இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து ப்ரெக்னென்ட் அண்ட் பிரஸ்ட் ஃபீடிங் மதராக இருக்கீங்க, அவுட்டோருக்கு வந்து உங்களுக்கு ஒரு நல்ல சன்ஸ்க்ரீன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சன்ஸ்க்ரீன் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். நல்ல ப்ரொடெக்ஷன் வந்து கொடுக்கும் இது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரீயூக்கிளோட அல்ட்ரா மேட்டி ட்ரை டச் சன்ஸ்க்ரீன். இது வந்து ஆக்சுவலாக எனக்கு சூட் ஆகலை. ஆனால் ஏன் ஆட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா மேபி நீங்கள் வாங்குகிற ஐடியாவில் இருந்தீங்க அப்படின்னா என்னோடய ரிவ்யூ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். அதுக்காக தான் வந்து இதை ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஆக்சுவலாக எனக்கு இந்த சன்ஸ்க்ரீன் ரொம்ப ரொம்ப பிடிச்சது. இது வந்து UVA, UVB, ப்ளூ லைட், IR ப்ரொடெக்ஷன் இந்த 4மே கொடுக்குது. ரீயூக்கிளோட 2 சன்ஸ்க்ரீனும் பார்த்திங்கன்னா 4 ப்ரொடெக்ஷனுமே கொடுக்கும். டின்டட் சன்ஸ்க்ரீனும் இதுவுமே வந்து 4 ப்ரொடெக்ஷனுமே கொடுக்கும். இதில் ஆனால் பார்த்திங்கன்னா என்ன இருக்குன்னா ஃப்ராக்ரன்ஸ் இருக்குது. ஸோ எனக்கு 2 நாள் நான் யூஸ் பண்ணிவிட்டு 3ஆவது நாளில் வந்து இது வந்து என்னோடய ஸ்கின் டெக்ஸ்சரை வந்து ஜாஸ்தி பண்ணிடுச்சு. இது வந்து ஸ்வெட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் சன்ஸ்க்ரீன். இதை போட்டுட்டு வந்து ஒரு 3 to 4 ஹவர்ஸ் கூட வெயிலில் தாராளமாக சுற்றலாம். நல்ல ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். ஆனால் ஏன் வந்து ஃப்ராக்ரன்ஸ் ஆட் பண்ணாங்கன்னு தெரியல. நீங்கள் மேக்கப் எல்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து இதை வந்து இது வந்து ப்ரைமர் மாதிரி வந்து ஆக்ட் பண்ணுமா, நல்லாயிருக்கும்னு சொல்லி வந்து சொல்கிறாங்க. மேபி ரீயூக்கிள் வந்து ஃப்யூச்சரில் ஃப்ராக்ரன்ஸ் ஃப்ரீ ஆப்ஷன் வந்து இது கொண்டு வந்தாங்க அப்படின்னா வந்து நான் அந்த சன்ஸ்க்ரீன் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன். ரொம்ப வந்து நல்லாவே வந்து சூப்பராக இருக்கும் ஃப்ராக்ரன்ஸ் வந்து இல்லாமல் இருந்தது அப்படின்னா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஸ்கின் பீப்புளுக்கு இசென்ட்ரியோட ஹைலரானிக் ஆசிட் வாட்டரி சன்ஜெல், பியூட்டி ஆஃப் ஜோஷியானோட ரைஸ் அண்ட் ப்ரோபயோட்டிக் சன்ஸ்க்ரீன். இது ரெண்டுமே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். ஆனால் மேக்ரோனில் வந்து ஆஃபர் டைமில் வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸ்க்கு வாங்கலாம். கண்டிப்பாக ஒரு 700 அந்த மாதிரி வந்து ரேஞ்சில் வந்து 2 சன்ஸ்க்ரீனையுமே வாங்கலாம். நான் 2 சன்ஸ்க்ரீனுமே அப்படி தான் வாங்கினேன். இது பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து ட்ரை ஸ்கின் பீப்புளுக்கு தான் சூட் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து பியூட்டி ஆஃப் ஜோஷியானோட ரைஸ் அண்ட் ப்ரோபயோட்டிக் சன்ஸ்க்ரீன். இது பார்த்திங்கன்னா ப்ரெக்னன்சி அண்ட் லாக்டேஷன் சேஃப், ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நியூட்டன் ஃபில்டர்ஸ் வச்சு சன்ஸ்க்ரீன் வச்சு ஃபில்டர்ஸ் வச்சு இது மேக் பண்ணியிருக்காங்க. நான் இது வந்து ஆல்ரெடி வந்து ஒரு டீட்டெயில்டு ரிவ்யூ வந்து கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது வந்து கண்டிப்பாக ஆயிலி அண்ட் காம்பினேஷன் ஸ்கின் டைப்புக்கு வந்து சூட் ஆகாது. சரிங்களா, ட்ரை ஸ்கின் பீப்புளுக்கு வந்து ரொம்ப சூப்பராக சூட் ஆகும். நீங்கள் ட்ரை ஸ்கின் பீப்புள் வந்து இதை ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களால் அஃபோர்ட் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா இந்த சன்ஸ்க்ரீன் வந்து கண்டிப்பாக திருப்பி வந்து நீங்கள் ரீபர்ச்சேஸ் பண்ணுவீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இசென்ட்ரியோட ஹைலரானிக் ஆசிட் வாட்டரி சன்ஜெல். இதுவும் வந்து ட்ரை ஸ்கின் பீப்புளுக்கு தான் சூட் ஆகும். ரெண்டோட டெக்ஸ்சருமே பார்த்திங்கன்னா மோரார்லஸ் வந்து கொஞ்சம் சேமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ப்ரெக்னன்சி அண்ட் லாக்டேஷன் சேஃப் கிடையாது. பியூட்டி ஆஃப் ஜோஷியான் வந்து ப்ரெக்னன்சி அண்ட் லாக்டேஷன் சேஃபு. இது வந்து 2 ஓல்டு ஜென் கெமிக்கல் ஃபில்டர்ஸும் 3 நியூ ஜெனரேஷன் ஃபில்டர்ஸும் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக கொரியன் சன்ஸ்க்ரீன்ஸ் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து காம்பினேஷன் ஸ்கின் டைப்பு. போட்ட உடனே பார்த்திங்கன்னா க்ளோயி ஃபினிஷ் கொடுக்கும். ஒரு 1/2 an hour கழித்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் வந்து ஆயில் டப்பா மாதிரி மாறிடும். ஆனால் பார்த்திங்கன்னா நான் ட்ரை பண்ண இந்த 2 கொரியன் சன்ஸ்க்ரீனுமே ஹெவியாக இருந்தாலும் எனக்கு சுத்தமாகவே ஸ்வெட்டு கொடுக்கல. ஸோ நான் இதை போட்டுட்டு வெளியில் போனால் கூட என்னோடய ஸ்கின் வந்து ஆயிலியாக தான் இருந்துச்சே தவிர ஸ்வெட் ஆகலை. ஒரு விஷயம். 2வது விஷயம் பார்த்திங்கன்னா இது 2மே எனக்கு நல்ல ப்ரொடெக்ஷன் கொடுத்துச்சு. இது ஆக்சுவலாக 2மே வந்து ஸ்வெட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் கிடையாது. பட் ஆனால் வந்து ஸ்ட்ரேஞ்சாக வந்து எனக்கு இது நல்லா வந்து ப்ரொடெக்ஷன் கொடுத்துச்சு. பட் ஆனால் வந்து எவ்ரி 2 to 3 hours வந்து கண்டிப்பாக ரீஅப்ளை பண்ணணும். இது 2மே ஏன்னா வந்து வாட்டர் அண்ட் ஸ்வெட்டர் ரெசிஸ்டன்ட் கிடையாது. சரிங்களா, என்னோடய வீடியோ வந்து கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதில் இந்த சன்ஸ்க்ரீன் ரெக்கமெண்டேஷன்ஸ்லேருந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சூட் ஆகிற ஒரு சன்ஸ்க்ரீன் வந்து கண்டுபிடிக்க முடியும்னு வந்து நான் நம்புகிறேன். இன்னும் ஒரு சில விஷயம் வந்து நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போது வந்து மேக்ஸிமம் கன்சர்ன் என்ன பார்த்திங்கன்னா ஸ்வெட்டு வந்து எனக்கு அதிகமாகுது சன்ஸ்க்ரீன் போட்டால். அது வந்து எப்படி ரெடியூஸ் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா
நீங்கள் வந்து குளிச்சுட்டு வந்த உடனே சுடு தண்ணியில் தான் வந்து குளிக்கிறீங்க அப்படின்னா குளிச்சுட்டு வந்த உடனே உங்களோட ஸ்கின் கேர் பண்ணாதீங்க. ஏன்னா குளிச்சுட்டு வந்த உடனே பார்த்தீங்கன்னா வேர்வை வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். அதிலேயே வந்து நீங்கள் அப்படியே வந்து ஸ்கின் கேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஸ்கின் கேரோ இல்லை சன்ஸ்க்ரீனோ அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ஸ்வெட்டு வந்து ஜாஸ்தியாக தான் கொடுக்கும். ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு அட்லீஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் ஆகுது, 15 to 20 மினிட்ஸ் உட்கார சொல்கிறாங்க. ஆனால் அவ்வளோ வந்து பிஸி லைஃப் ஷெட்யூல் இருக்கிறவங்களால உட்கார முடியாது. அட்லீஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் ஆகுது நீங்கள் ஃபேன் கடியில் உட்காந்து அந்த ஸ்வெட்டெல்லாம் வந்து நல்லா ஸ்கின்னுக்குள்ளே அப்சார்ப் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட ஒர்க்கை பார்க்க போனீங்கனாலும் உங்களுக்கு அதுக்கடுத்து வந்து ஃபர்தராக வந்து ஸ்வெட்டு வந்து அதிகமாக வராது. சரிங்களா? அது மாதிரி 3வது விஷயம் என்னென்னா கெமிக்கல் சன்ஸ்க்ரீன்ஸ் அப்படின்னாலே, அதாவது ஓல்டு ஜெனரேஷன் கெமிக்கல் ஃபில்டர் சன்ஸ்க்ரீன்னாலே ஸ்வெட்டு கொடுக்காத சன்ஸ்க்ரீனை வந்து நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஓல்டு ஜென் கெமிக்கல் ஃபில்டர்ஸ் எல்லாம் எப்படி வேலை செய்யும்னா அது வந்து நம்ம ஸ்கின்ல வந்து யூவி ரேஸை வந்து அப்சார்ப் பண்ணி அதை வந்து ஹீட்டாக வந்து கன்வெர்ட் பண்ணும். அதை ஹீட்டாக கன்வெர்ட் பண்ணும்போது நம்ம பிரெயின் வந்து நம்ம பாடிக்கு என்ன சொல்லும்னா பாடி வந்து ஹீட் ஆகுது, நீ வந்து அதை கூல் பண்ணு அப்படின்னு சொல்லும். ஸோ நம்ம ஃபேஸ் வந்து ஸ்வெட்டை ப்ரொடியூஸ் பண்ணி அதை வந்து நம்மளோட பாடியோட டெம்பரேச்சரை வந்து கூல் பண்ண ட்ரை பண்ணும். அதனால தான் வந்து ஓல்டு ஜென் கெமிக்கல் ஃபில்டர் சன்ஸ்க்ரீன் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது நார்மலாக ஒரு சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணும்போது ஸ்வெட் ஆகிறதுக்கு வந்து ரீசன் அதுதான். பட் ஆனால் வந்து ரொம்ப ஸ்வெட் ஆச்சு அப்படின்னா ப்ரொடெக்ஷன் வந்து நம்மளுக்கு வந்து அதிகமாக கொடுக்காது இல்லையா? அது மட்டும் இல்லாமல் டிஸ்கம்ஃபர்ட்டாகவும் இருக்கும். ஸோ அதனால் வந்து ஸ்வெட்டு கொஞ்சம் கம்மியாக கொடுக்குற மாதிரி சன்ஸ்க்ரீனாக வந்து நான் தேடி கண்டுபிடிச்சி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த வீடியோவோட எண்டு வரைக்கும் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. உங்களுக்கு என்னோடய வீடியோ வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா தயவு செஞ்சு என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் இல்லை வேறு ஏதாவது ப்ராடக்ட் ரிவ்யூஸ் வேணும்னாலும் வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ டில் த எண்ட். தேங்க்யூ, பாய்.